ஆனால் இருந்தாலும் ரொம்ப பொடி டீமாக அடித்து போட்டு இந்த மாதிரி சீனை போடக்கூடாது தம்பிகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஜிம்பாப்வே வர்சஸ் இந்தியா, ஜிம்பாப்வேயில் மேட்ச் நடந்தது. ஃபஸ்ட்டு T20 மேட்ச். அதில் டாஸை வின் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். கிரேட் டு கேட் ரெக்கார்டு. டாஸை வின் பண்ணுறது ஸ்ரேயஸ் ஐயராக தான் இருக்கும் ஆப்னண்ட் மத்தியில். அது ஒரு நல்ல போற்றக்கூடிய விஷயம். ஸோ இன்றைக்கி டாஸை வின் பண்ணி பவுல் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டாரு. சிக்கந்தர் ராஜா தான் ஃபஸ்ட் பேட்டிங். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச சிக்கந்தர் ராஜா ஜிம்பாப்வே டீம் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் பால்லேயே அவுட்டு. என்னடா அது, மயங்க் யாதவ் ஒரு புதுமுகம், புதுசாக அறிமுகம் பண்ணுறாங்க. வீசினா பாலே விக்கெட்டை கொடுத்து இசான் கிஷான்கிட்ட அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார் நம்ம பிரையான் பெனட். ஏன்னா இவர் தான் வந்து ஜிம்பாப்வேயில் மோஸ்ட்டாக கலக்காலஜி பேட்மேன். ஏன்னா அந்த அளவுக்கு போட்டு புலந்துட்டு இருந்தாப்புல. பட் அவரையவே டக் அவுட் எடுத்தது, அது பால் விக்கெட் எடுத்தது இந்தியாவுக்கு பெரிய பெரிய பூஸ்டப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா மயங்க் யாதவ் மீண்டும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். ஸோ தொடர்ந்து விக்கெட்டு மேலே விக்கெட் எடுத்ததுனால மயங்க் யாதவ் பெஸ்ட்டு பவர் பிளே இன் தி ஓவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு செலிப்ரேஷன் அந்த இடத்துல கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா பாஸ்டர்ஸ் பேசிங்கில் நம்ம பிரின்ஸ் யாதவ் உள்ளே இறக்குனாங்க. வேறு லெவல் சம்பவங்கள் பிரின்ஸ் யாதவ் பண்ணியிருக்காப்புல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம பிரின்ஸ் யாதவ். இதை விட மாசியவான ஒரு தரமான சம்பவம் யார் பண்ணியிருக்காருன்னா நம்ம மயங்க் யாதவ். மீண்டும் விக்கெட். அதாவது மயங்க் யாதவ் வந்து இந்த மேட்ச்சில் டபுள் விக்கெட் தி ஓவர் வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல பவர் பிளேயில். அதனால தான் ஜிம்பாப்வே தள்ளாடி திக்குமுக்கு ஆடிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு விக்கெட், மெயின் விக்கெட் எடுத்திருக்காப்புல. அவர் யாருன்னா பின்னாடி சொல்ல வரேன். ஸோ அதுக்கப்புறமா இந்தியாவோட பேட்டிங் லைனப், பவுலிங் லைனப் வேறு லெவலுக்கு. சிக்கந்தர் ராஜா, அதாவது சிக்கந்தர் ராஜா வந்து இந்த மாதிரி அவுட் ஆவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியிருக்காரு. அப்படி என்ன தான் பண்ணார்னா, வெறும் 4 ரன் அடித்து தூபே கையில் காட்டன் போல்ட் கேட்சை கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியிருக்காரு. இதெல்லாம் அந்த ஜிம்பாப்வே டீமுக்கே பொறுக்காது, அந்த மாதிரி ஒரு செயல். ஸோ அந்த மாதிரி அவுட் ஆகிருக்கார் அந்த சிவம் துபே. அதாவது தொட்டதெல்லாம் தங்கம், எந்த கண்ட்ரி போனாலும் ஃபஸ்ட் ஓவர் வீசினப்போ ஃபஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் விழுகிறது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. அது சிவம் துபே எல்லா மேட்ச் ஆன் சீரீஸில் நிகழ்த்தி காமிச்சிட்டே இருக்காப்புல. சிவம் துபேக்கு லக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லா மேட்சஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் சிவம் துபேயோ ஸ்பெஷலு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வே அப்படி இப்படி எப்படியோ ஆடி ரயான் புரல், அதாவது டீமே வந்து அவ்வளோதான், சோழி முடிஞ்சு நம்ம தான் நின்று ஆடணும். ஸோ அதனால் டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிருக்காப்புல. 35 பாலுக்கு 26 ரன்னு. நல்லா இவர் தான் வந்து ஜிம்பாப்வேல அதிக ஸ்கோரு. ஒரு 4 ஒரு 6 அடிச்சிருக்காரு. அவரும் ஃபைனலி ரவி பிஷ்ணாய் பாலில் திலக் வர்மாட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப. ஸோ 13 ஓவருக்கு 64 ரன் அடித்தான். சரி, மற்ற அப்புறம் வர்ற பிளேயர்ஸ்லாம் மறுமையெல்லாம் அடித்து நாகர்வாலில் அடித்து. ஸோ இந்தியா நீடட் 126 ரன்ஸ் டு வின், அந்த மாதிரி டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வே பொறுத்த மட்டும் 20 ஓவருக்கு 125 ரன் அடித்து 7 விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட்டு பவுலர்னால் மயங்க் யாதவ் 4 ஓவர் வீசி 18 ரன் கொடுத்து 2 விக்கெட்டும். அதேமாதிரி பிரின்ஸ் யாதவ் அவர் 4 ஓவர் வீசி 19 ரன் கொடுத்து 2 விக்கெட்டும். ஸோ மந்தி வீரா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 34 பாலுக்கு 39 ரன் அடித்து மாஸ் காமிச்சிருக்காரு. ஸோ இந்தியா ஃபைனலி நீடட் 126 ரன்ஸ் டு வின். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண இந்தியா ஓப்பனர்ஸான அபிஷேக் சர்மா அண்டு வைபவ் சூரியவன்சி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா 1 ரன்னுக்கு அவுட் ஆகி பெழுந்திருவிட்டார். ஸோ இந்த சீரியஸு கானா அப்படிங்கிற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் மனசில் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் அந்த இடத்துல நடக்கல. நம்ம வைபவ் சூரியவன்சி 15 வயசான வைபவ் சூரியவன்சி பண்ணார் பாருங்கள் சம்பவம். அடேங்கப்பா, என்ன மாதிரி ஒரு சம்பவம் இது, இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 வயசான சம்பவம் பண்ணியிருக்காப்புல ஒரு சின்ன பையன். என்ன மாதிரி அடி விட்டு தட்டு கட்டு அந்த மாதிரி போட்டு ஒலன்னு பொழந்துருக்காப்புல ஜிம்பாப்வே பவுலர்ஸை. இந்த மாதிரி ஒரு அற்புதமான சட்டிலாக கிரியேட் பண்ணுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ அப்படி கிரியேட் பண்ணி 19 பாலுக்கு மெய்டன் T20 50 அடிச்சிருக்காப்புல அவர் இன்டர்நேஷ்னல் T20 கெரியரில். என்ன மாதிரி ஒரு வரவேற்பு, அந்த 50 ஸ்டேயில் பாருங்கள்.
50 அடித்தது இல்லாமல் ஒரு சல்யூட் அந்த பேட் அண்டு க்ளவுக்கு அந்த கிரவுண்டுக்கு மூணுக்குமே ஒரு சல்யூட் போட்டிருக்காப்புல. இது யாருமே எதிர்பார்க்கல. உலகத்தையே உழுக்கும் இது காட்சியாக நாளைக்கு பிக்சர் வரப்போகுது ஹெட்லைன்ஸில். ஸோ அதுக்கப்புறமா அவரோட வழக்கம் போல் ஸ்டைல் அந்த இது ஹோல் பேக் பண்ணுறது வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா 16 ஓவரில் அடித்து வின் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மெயின் காரணம் வைபவ் சூரியவன்சி அடித்தான் அந்த ஃபாஸ்டஸ்ட் 50 தான். ஸோ அதுக்கப்புறமா யாரெல்லாம் அடித்தான்னு பார்த்தா இஷான் கிஷானும் சுரேஷ் ஐயரும் 2 பேர் சேர்ந்து இவரே வந்து பார்த்திங்கன்னா 8 ஓவருக்கு 84 ரன்கள் அடித்து கொடுத்து அவுட் ஆகி இப்படியும் திரும்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இஷான் கிஷானும் சுரேஷ் ஐயர் 2 பேர் சேர்ந்து அடி போட்டு பொழந்தெடுத்து 16 ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் கௌதம் கம்பீர் அன்கோ அண்ட் சுரேஷ் ஐயர் 2 பேரும் சேர்ந்து ஜிம்பாப்வே டீமை முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் அந்த செலிப்ரேஷன். சிக்கந்தர் ராசாவும் ரிச்சர்ட் நாகராவும் ஸோ கிளாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னடா இது வின்னு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி இந்தியா வின் பண்ணுவாங்க. அது வைபவ் சூரியவன்சினால் வின் பண்ணுவாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.